இப்போ எனக்கு அந்த லவ் கிடைச்சிருக்கு. ஷூட்ல தான் மீட் பண்ணோம். அந்த சர்ப்ரைஸ் கெஸ்ட் என்னடா நீ எங்கடா இங்க வந்த? Do you know uncle? February 2nd அன்னைக்கு சென்னையில 2 ஆரையும் இணைக்க போறாங்களாம். Chance Group presents Startup Singer, co-presented by Soho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. VVD, the power of purity with 8 years of legacy in consumer goods. ஜாக்லினுக்கும் வெக்கம் வருமா? என்னடா நீ எங்கடா இங்க வந்த அப்படின்னா நீ தானே கூப்பிட்ட அப்படின்னா அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. யூ ஆர் லைக் ஆமா ஆமா அது சொல்லிக்கலாம் பண்ணும்போது சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதா. ஷூ கடவுளே வெளில போனா அசிங்கமா திட்டுவானே. நாங்க வந்து ரொம்ப அப்படியே இந்த கியூட் அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் மாதிரி டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் இருப்போம். பொசசிவா வேற யாருக்கா சொல்லிட்டேன்னா நீ செத்த அதோட. சரி, இது அழகான ஜோடியா? ஒரு விஷயத்து மேல நிறைய லவ் வச்சோம்னா அதுக்கு புரிய லேட் ஆகலாம், ஆனா அந்த லவ் திருப்பி நம்மளுக்கு கிடைக்கும். அது கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த லவ்வை நம்ம எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறோன்றது தான். இப்போ எனக்கு அந்த லவ் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த லவ்வை நான் எவ்வளவு பத்திரமா பாத்துக்க போறேன், அந்த லவ்வுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது தான். இந்த பூவா யார் கிஃப்டா கொடுத்துருப்பா? முத்து எனக்கு பூ கொடுக்க போறான். ஸோ எங்க ஆரம்பிச்சது இந்த பாண்டிங் வித் யூ அண்ட் யுவராஜ்? ஃப்ரெண்டு. ஷூட்ல தான் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தது. அவனுக்கு வந்து நான் என்ன பண்ணாலுமே சூப்பர் நீ பண்ணு பார்த்துக்கலாம், எல்லாமே நீ தான், ஐ அக்செப்ட் தட் so muchன்னு சொல்ற ஒரு பர்சன் வந்து யுவராஜ். கொத்தமல்லின்றது செல்லமா என்ன அப்படி கூப்பிடுவாங்க. அந்த சர்ப்ரைஸ் கெஸ்ட் இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க ரொம்ப நாள் எங்க இருப்பீங்கல்ல? ஆமா. யூ நீட் திஸ் லவ். இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குமா, அடுத்து நிறைய ஓடுறதுக்கான ஒரு பிஸியா நம்மள கொண்டு போயிடுச்சுல. சோ இப்போ எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கா இல்ல பயம் ஜாஸ்தி இருக்கா ஜாக்? இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, நான் முன்னாடியே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நம்ம ஒரு விஷயத்து மேல நிறைய லவ் வச்சோம்னா அதுக்கு புரிய லேட் ஆகலாம், ஆனா அந்த லவ் திருப்பி நம்மளுக்கு கிடைக்கும். அது கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த லவ்வை நம்ம எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறோன்றது தான். இப்போ எனக்கு அந்த லவ் கிடைச்சிருக்கு. இப்போது அந்த லவ்வை நான் எவ்வளோ பத்திரமா பார்த்துக்க போகிறேன், அந்த லவ்வுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தான். நான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே சொல்வேன், எனக்கு வந்து எப்போவுமே கிடைக்கிற வரைக்கும் அது எப்போ அப்படி இருக்கும், கிடைச்சதுக்கப்புறமா அதை எவ்வளோ எப்படி சொல்கிறது பார்த்துக்கணும், அதை எவ்வளோ பத்திரமா வச்சுக்கணும், அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து எனக்கு அது தெரியும். இதுக்காக தான் நான் இவ்வளோ வருஷம் ஏங்கியிருக்கேன் அப்படின்னும் போது ஐ டெஃபினெட்லி கீப் தட் ஆஸ் அ பிக்கஸ்ட் கிஃப்ட் இன் மை லைஃப். அதுக்காக எவ்வளோ ஓடணும், எவ்வளோ விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு நாளும் யோசித்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் முடியாததை கூட ட்ரை பண்ணி என்னால் மக்களை எவ்வளோ என்டர்டெயின் பண்ண முடியுமோ அதை நான் டெஃபினட்டாக பண்ணுவேன். உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்கேன். அந்த கிஃப்ட்டை நான் கொடுத்துட்றேன். ப்ளீஸ் உங்கள் எல்லாரோட சார்பாக ப்ளீஸ். தேங்க்யூ. அது என்னவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணுங்க. டப்புன்னு எனக்கு கிஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் உடனே இதேதான் சவுண்டும் பண்றாங்கம்மா. நாட் டிஃபரன்ஸா இருக்காங்க. என்னவா இருக்கும்? யார் கொடுத்துருப்பா? என்னவாக இருக்கும் அந்த கிஃப்ட்? பூ. பூ அப்படின்ற. சரி, யார் கொடுத்துருப்பா இந்த பூவா? யார் கிஃப்டா கொடுத்துருப்பா? முத்து எனக்கு பூ கொடுக்க போறான். ரயானா ஐயோ கண்ணு தீபக் அண்ணா கொடுத்துருப்பாருன்னு தோணுது. கன்ஃபார்மா? ஆமா. சரி, ஓபன் பண்ணிடுங்க. ராணவா இருந்தா ஏதாவது வெடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பானே. டிஃப்ரெண்டா பண்றேன்னு சொல்லு. கொத்தமல்லியா? நல்லா இருக்காங்க. அந்த கிஃப்ட் என்னோடதுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சூப்பர். சொல்லுங்க கொத்தமல்லி, என்ன இது? ரொம்ப அழகான ஒரு விஷயம் இல்லை? அது சொல்லும் பொழுது அது சொல்கிறவங்க சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். பட் ஸ்டில் நீங்களே அங்கே சொன்னதுனால ஒரு சில விஷயம் அதை எல்லாருமே நம்ம ஆளுங்க தானே பேசிடலாம். ஸோ எங்கே ஆரம்பிச்சது இந்த பாண்டிங் வித் யூ அண்ட் யுவராஜ்? ஃப்ரெண்டு. சரி, ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியே சொல்லுங்கள். ஐ ரெஸ்பெக்ட். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியே சொல்லுங்கள். அதுவா? அது ஷூட்டில் தான் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தது. பட் ஆனால் இது நான் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நான் சொல்லுவேன், நிறைய பெரிய விஷயங்களாக எலாபரேட்டடாக சொல்வேன். எனக்கு தெரிஞ்சு இப்போது அவ்வளோ எலாபரேட்டடாக சொல்கிற அளவுக்கு ஒரு இது இல்லை. பட் ஆனால் ஒன்று தான், எனக்கும் அவனுக்கும் என்ன கனெக்ட் பயங்கரமாக இருந்துச்சுன்னா
அவன் வந்து ஒரு பையனாக இருந்துட்டு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த உலகத்தை பார்க்குற ஒரு பர்சன். அந்த மாதிரி தான் இப்போது எனக்கு தெரிஞ்சு இங்கே உட்காந்துருக்க நிறைய ஆண்களுமே நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல நான் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் கரெக்ட் இல்லை அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கண்டிப்பாக இவங்க எல்லாமே ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் கண்ணோட்டத்தின் வழியாக இந்த உலகத்தை பார்க்குறவங்கன்னு நான் நம்புகிறேன். இங்கே உட்காந்துட்டு இருக்க ஆண்களாக இருக்கட்டும், வெளியில் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ஒரு பொம்பளை பிள்ளை இதை பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நீ யோசிச்சு பண்ணுறல்ல, அது என் வீட்டில் இருக்கிற என்னோட குழந்தையோ இல்லை என்னோட ஒய்ஃபையோ ஏதோ ஒரு இடத்துல பண்ண வைக்கிது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது அந்த தாட் ப்ராசஸ் அவங்களுக்குள்ளேயுமே இருந்திருக்கு. அப்படி தான் யுவராஜ் வந்து அப்படி தான். அவனுக்கு வந்து நான் என்ன பண்ணாலுமே சூப்பர் நீ பண்ணு பார்த்துக்கலாம், அந்த பார்த்துக்கலான்றதுமே வந்து அதுதான் அவன்கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயந்தான். ஸோ நான் பிக் பாஸ்குள்ளே போகும்போது 2-3 வாரம்லாம் பயங்கர நெகட்டிவாக இருந்துலாம் அவன் சொன்னான். அப்போ வெளில வந்துட்டு அவன் என்கிட்ட சொன்னான், நீ எதுக்காக பண்ணன்னு எனக்கு புரியுது, பட் ஆனால் அது நெகட்டிவாக இருந்ததும் தப்பு கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல நீ என்ன பண்ண வரேன்னு மக்களுக்கு தெரியும் போது நீ எதுக்காக அதை பண்ணியிருப்பேன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீ பண்ண தவறுகளும் எனக்கு தெரியுது, நீ பண்ணுற கரெக்டான விஷயமும் எனக்கு தெரியுது, நீ எல்லாமே நீ தான், ஐ அக்செப்ட் தட் ஸோ மச்ன்னு சொல்கிற ஒரு பர்சன் வந்து யுவராஜ். ஸோ நான் தப்பே பண்ண மாட்டேன்லாம் கிடையாது, நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துல வந்து கத்துவேன், டென்ஷன் ஆகிருக்கேன், நான் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ் பொண்ணு நான் ரொம்ப. அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் அவன் வந்து என்னை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாருன்னு குழந்தையாகவும் ட்ரீட் பண்ணியிருக்கான். சம்டைம்ஸ் வந்து நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா ஆமாம்ல அவள் கரெக்டாக சொல்கிறல அப்படின்னு ஒரு டீச்சர் அப்படின்ற ஒரு ஸோ he treated me as a child and a mother, அந்த மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் எனக்கு அவன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன். வாவ், சூப்பர். அண்ட் அது கொத்தமல்லினா என்னங்க அர்த்தம்? இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. கொத்தமல்லின்றது செல்லமாக என்னை அப்படி கூப்பிடுவாங்க. கொத்தமல்லின்னு ஆக்சுவலாக ஓ காதல் கண்மணி படம் இருக்குல்ல, அது வந்து எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அதில் வந்து என் கொத்தமல்லியே அப்படின்னு வர அவர். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அப்போலேருந்து அப்படியே கொத்தமல்லின்னு கூப்பிட ஆரம்பிச்சு. அப்படியே தான் கூப்பிடுவான். சூப்பருங்க. இதுக்கு மேலே கேட்டால் ரொம்ப கேவலமாயிடும், வேறு மாதிரி ஆகிடும். நான் ரொம்ப டீசெண்டானவங்க. சூப்பர். ஆனால் பிக் பாஸ் போயிட்டு வந்த பிறகு வாட் வாஸ் சம்திங் ஈ டோல்ட் லைக் இது இன்னும் நீ பண்ணியிருக்கலாமே, இல்லை நல்லா விளையாடுறேன் என்ன சொன்னாங்க பிக் பாஸ் போயிட்டு வந்து? முதல்ல பிக் பாஸ் போயிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவன் சொன்ன நிம்மதியாக தூங்கு, நிஜமா அப்படி தான் சொன்னான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன்னா தூங்க மாட்டேன் ஒழுங்காக. நிம்மதியாக நீ தூங்கு ஃபஸ்ட்டு, நீ ரிலாக்ஸ் ஆகு, வெளியில் உனக்காக நிறைய பேர் இருக்காங்க, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவன் எனக்காக நீங்கள் ஒருத்தரும் அனுப்பின மெசேஜஸில் இருந்து நீங்கள் எனக்காக ஒரு சிலர்லாம் அந்த பாப்பாலாம் அழுதது அது எல்லாமே வந்து அவன் எனக்கு காட்டினான். இங்கே பாரு உனக்காக எத்தனை பேர் இருக்காங்கன்னு, நீ எதை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்குன்னு சொன்னான். அதுதான் அவன் எனக்கு பண்ண ஒரு விஷயம். நான் வெளியில் வந்து எந்த நெகட்டிவான விஷயமோ இருந்திருக்கலாம், இப்போ கூட என் கண்ணில் மாட்டல, ஒரு 2-3 மாட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி எனக்கு பெருசாக மாட்டினது இல்லாதது காரணம் நான் சொன்னது தான். உள்ளே என் முன்னாடி ஆல்ரெடி ஒரு ஷீல்டு இருக்குது. யுவராஜா இருக்கட்டும், இல்லை என் வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை மனோஜ் என் தம்பியாக இருக்கட்டும், எல்லாருமே எப்படின்னா என் முன்னாடி ஒரு ஷீல்டை போட்டு இதெல்லாம் என் கண்ணிலேயே பற்றக்கூடாதுன்ற அளவுக்கு என்னை பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க. அப்படி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனாலேயோ என்னமோ தெரியல, ஏதோ குட்டியாக அந்த 1% நெகட்டிவ் கூட என்கிட்ட வரவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க. அவன் சொன்னது ஒன்று தான், ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ, வாட் எவர் யூ டிட், ஐம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. நீ இப்படி தான் அப்படின்றது எங்களுக்கு தெரியும், இப்போ உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு, ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி. பியூட்டிஃபுல், சூப்பர் ஜாக். அண்ட் வாட் இஸ் லவ் டு யூ ஜாக்? லவ் காமனாக நான் கேட்குற விஷயம், வாட் இஸ் லவ் டு யூ? என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது எவ்வளோ, இப்போ நம்மளுக்கு ஒருத்தங்களை பிடிக்கணுன்றதுக்கு நம்மளுக்கு ஒரு சில காரணங்கள் தேவைப்படலாம், என்ன வேணால் இருக்கலாம். நம்மளுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள விட்டுட்டு போடுறதுக்கு காரணம் தேடாமல் அவங்க கூட இருந்து நம்ம அவங்கள எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், அவங்க நம்மளை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்க நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள் தேடணும் அப்படின்னு நினைக்கிறேனே தவிர அவங்கள விட்டுடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப ஈக்குவலான ரெஸ்பெக்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு லவ்வுக்குள்ளே வந்துட்டு அப்யூசிவ் திங்ஸ் இருக்கக்கூடாது, 2 பேருக்குள்ள ரெஸ்பெக்ட் இருக்கணும், 2 பேருமே ஈக்குவலாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். இப்போ நான் வந்து உனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறேன்னா ஏதோ ஒரு இடத்துல அது நீயுமே எனக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்போது நீ தூக்கி விடணும். நான் வந்து ஃபிசிக்கலாக ஒரு இடத்துல கஷ்டப்படுறேன், நீ ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குல்ல. மென்னுனா வந்துட்டு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும், ஃபினான்ஷியலாக கஷ்டப்படணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் வெளியில் போவே கூடாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது.
அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம செரிஷ் பண்ணோம் அப்படின்றது தான் லவ். அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் எப்பவுமே ஒருத்தர்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தாலே போதும். நம்ம வந்து ரொம்ப யோசிக்காமல் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாலே போதும், அவ்வளோதான். வாவ், ஸ்வீட், சூப்பர். ஸோ நிறைய மெமரிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ முதல் Memories. ஜாக்லினுக்கும் வெக்கம் வருமா? ஏங்க வெக்கோன்றது என்ன இவங்களுக்குன்னு எழுதியிருக்கா? இல்லை கரெக்டு தான். சொல்லுங்க, இந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? ஐயோ, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இவெல்லாம் உள்ளே வருவான்னு நினச்சே பார்க்கல. சும்மா எப்பவுமே பிக் பாஸ் கிட்டே ஏதாவது ஒன்று கேட்கறது தானே, அவர் கொடுக்க மாட்டார் நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஏன் கேட்டுனே இருப்பேன். ஐயா இது கொடுங்கய்யா, பர்கர் கொடுங்கய்யா, அதை கொடுங்க, சோறு, எங்கள் அம்மாவோட குழம்பு ஏதாவது கேட்பேன். எதுவுமே கொடுத்ததே இல்லை. இன்னும் பார்த்தா டக்குன்னு உள்ளே அமுச்சு வச்சுட்டா. நான் என் தம்பின்னு தான் நினச்சேன், என் தம்பி இந்த ஹைட்டு தான் இருப்பான், என் தம்பின்னு தான் நினச்சேன். பார்த்தா இவன் என்னடா நீ எங்கடா இங்கே வந்த அப்படின்னா, நீ தானே கூப்பிட்ட அப்படின்லாம். பட் ஆனால் நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த உள்ளே வந்து அப்பா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்மளை பற்றி ஏதோ ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க, நம்மளை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன சொல்ல நம்பாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் உள்ளே வந்த 3 பேரும் என்னை அப்படியே இப்படி நினச்சிட்டு வரவங்க அப்படின்னும் போது அதுலேயும் இவன்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவன் மூஞ்ச பார்த்தாலே ஓகே எப்படி என்ன நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி இருந்தது. பார்த்தா அப்படி வரான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி. என்னடா நடக்குது வெளியில், நல்லதாக இருக்குது, நீ நல்லா விளையாட்டு வா அப்படின்னு சொன்னதே எனக்கு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பி மூமெண்ட். என்னோட 103 நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு 1 ஹவர்னால் இது. ஆனால் ஐ திங்க் அவரோட என்ட்ரிக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது யூஆர் லைக் ஒரு தெரியும், ஒரு கைண்ட் ஆஃப் சொல்லியிருக்கேன் வீட்டுக்குள்ள. பட் ஜென்ரலி நிறைய பேருக்கு அது நீங்க பிக் பாஸ் போற வரைக்குமே சொல்றேன். ஆமா அது சொல்லிக்கலாம், பார்க்கும்போது பண்ணும்போது சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி தான். ஆமா, அது ஏன் எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும், அது நடக்கும்போது ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன? ஒன் குவாலிட்டி அபவுட் யுவராஜ் யூ லைக்? 2 பேருமே ரொம்ப சோம்பேறியா இருப்போம், அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி யாரும் சொன்னதே இல்லைங்க. ரொம்ப சோம்பேறியா 2 பேரும்? ஆமா, ரொம்ப சோம்பேறியா இருப்போம் 2 பேருமே வந்துட்டு. ஷோ அந்த மாதிரி என்ன அவங்ககிட்ட எதுவுமே பிடிச்சதே இல்லையா? ஷோ கடவுளே, வெளில போனால் அசிங்கமாக திட்டுவானே. அவன் ஒரு நல்ல ஹியூமன். அவனுக்கு வந்து அவன் நிறைய இந்த பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பான், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருப்பான். அது நான் கேட்டே அவனு வேற நீ போட்டு டார்ச்சர் பண்ணுவான். ஜாக்லினுக்கு ஆப்போசிட்டா இருப்பார் போல, நிறைய இன்ஃபர்மேட்டிவா. இன்ஃபர்மேட்டிவ்லாம் நம்மளுக்கு ஐயோ அப்படி. ஆனால் அவன் சொன்ன நிறைய விஷயங்கள் தான் உள்ளே போய் நான் பேசும்போது கேட்கும்போதெல்லாம் நம்மளே ஒரு அறிவாளி மாதிரி காட்டிக்க தோணுச்சு. அதனால கொஞ்சம் அறிவாளி, அவன் நாலேஜபிளாக இருப்பான். அது ஒரு விஷயம், நல்ல விஷயம். எதுனா ஒரு விஷயத்துக்கு நைன் ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்களா? யாரு? யுவராஜ் பண்ணுவான். எதுக்கு ரொம்ப எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு? அதுவா, நான் சமைக்கும் போதே என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். இதை போடாத, அதை போடாத, இதை பண்ணு, அதை பண்ணு. சமைக்கும் போதுன்னு இல்லைடா, எதை பண்ணாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே நீயே பண்றியா, அதை செஞ்சு என்னை வெறியேத்தாத அப்படின்ட்டு போயிடுவேன். நாங்கள் வந்து ரொம்ப அப்படியே இந்த கியூட் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் மாதிரி டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் இருப்போம். பட் ஆனால் 2 பேருமே 2 பேரும் சாரி ஃபர்ஸ்ட் கேட்பா. சாரியா? 2 பேருமே கேட்டுப்போம். உங்களை பார்த்தா தெரியலையே. நான் கேட்பேங்க. ஆமா ஆமா, ஏங்க உள்ள இருக்கும்போதும் சொன்னா நம்ப மாட்டாங்க, வெளியில வந்து சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நம்புறீங்க தானே? நல்லா கேட்பேன். கேட்பீங்க? நியாயமா இருந்துச்சுன்னா கேட்பேன், சும்மா எல்லாம் சொன்னாலாம் கேட்க மாட்டேன். அதிரடி தான். ஆமா, இந்த ஜோக்கா காமெடியா கூட ஏதாவது பெண்களை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நான்லாம் அப்படியே இப்படி வந்துடுவேன். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் நம்ம இருப்போம்ல, அப்போல்லாம் வந்தால் கூட ஐயோ இவருக்காலா அப்படின்னு பார்த்தே பேசுவாங்க. நான் அந்த மாதிரி தான், கொஞ்சம் சீரியஸாக இருக்க வேண்டிய இடத்துல சீரியஸாக இருப்பேன், ஜாலியாக இருக்க வேண்டிய இடத்துல பொசசிவா லைட்டாக, ரொம்ப லைட்டாக. ரொம்ப லைட்டாக? எதுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கணும்னு இருக்கிறது இருக்குங்க, நம்ம என்ன ரொம்ப அப்படியே பண்ணிட்டு இருக்க முடியாது. அதான் எந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப லைட்டாக பொசசிவ்? இப்போது உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நடந்திருக்குன்னா எனக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஓகே. வேற யாருக்கா சொல்லிட்டேன்னா நீ செத்த, அதோட அது இம்பார்ட்டண்டான விஷயமே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். அந்த மாதிரி பொசசிவ். இது பயங்கர டெரரா இருக்கு. ஓகே சூப்பர். அது அப்படிதானங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட தானே. நீங்க அவங்கள கேட்டா அவங்க இப்ப ஜாக் எது சொன்னாலும் ஆமா, அப்படி சொல்ல மாட்டாங்க. கெட்டவனால இப்ப ஆமா இல்ல ஐயா, நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், என் ஃபேன்ஸ் என்னையே திட்டி இருக்காங்க ஐயா. ராங்குனா ராங்கு, அப்படி அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஓகே ஃபைன். நிஜமா திட்டிருக்காங்கங்க. எதுக்கு திட்டிருக்காங்க? ஆனால் அந்த ஏஞ்சல் டெவில் டாஸ்க்கு திட்டிருக்காங்க, மஞ்சரியை நான் வந்து திட்டும் போதெல்லாம் திட்டிருக்காங்க. ஓகே. அந்த மாதிரி எனக்கு வந்து நீங்கள் வெளியில் விமர்சனம் வைக்கிறத தாண்டி என் ஃபேன்ஸை ஏன் ஜாக்லி நீங்கள் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு
கோவப்பட்டுலாம் இது பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. சரி, இது அழகான ஜோடியா? எல்லாம் அப்படியே அப்படின்றீங்க. சென்னையில 2 ஆர் ஈசிஆர் ஓஎம்ஆரையும் ஒன்னா இணைக்க போகுது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். Charles Group presents Startup Singam, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. VVD, the power of purity with 8 years of legacy in consumer goods.